வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சடி. இந்த பச்சடி செஞ்சு 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா சுட சுட சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்து வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா தக்காளியுமே கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த தக்காளி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதோட ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துங்க. இப்போ இதோட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துடலாம். இந்த புளி சேர்க்கறதுனால இந்த பச்சடி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 4லேருந்து 5 நாள் வரைக்கும் வெளியே வச்சுருந்தா கூட கெட்டு போகாதுங்க. இப்போ இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 3 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. இப்போ இதை ரொம்ப நைஸாக இல்லாத ரொம்ப கொரகொரப்பாக இல்லாத இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேங்க இந்த பச்சடிக்கு. இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு வெடிச்சு வந்தது ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது கூடவே 7லேருந்து 8 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச நம்ம தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணிங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காத மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு விடுங்க. பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருக்கு. தக்காளியோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா குக் ஆகணும். இப்போ இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதோட நான் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வறுத்துட்டு நல்லா இடிக்கல்லில் தூள் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துட்றேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ இந்த தக்காளி பச்சடி 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.